இங்க வந்து யார் யார் பாட்டு போறாங்க அப்படின்னா கானா பாலா, டோலக் ஜெகன், அப்புறம் மணி, அப்புறம் கடலூர் ஜோதி, கரண் ராஜா, இவங்களாம் திருச்சினே போறாரு பாருங்க. எதுக்குன்னு எல்லா கமிஷன் எல்லாம் வாங்கிட்டாங்கல்ல, அதனால இது மேலே கோயிலுக்கு எதுன்னு பாக்குறேன். அப்புறம் சண்டே ஆகிடும் உனக்கு எனக்கும் உட்காரத்துக்கு சேர் போறதை பத்தி பேசுறாங்க தவிர ஆளுக்கு கொஞ்சம் இந்த ஷேர் போடணும்னு பேச மாட்டேன். இவரும் எங்க கோயிலோட நிர்வாகி. பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். என்ன சொன்ன மச்சான்? அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்றுத் தரும்னு விவேகானந்தர் சொல்லல. பாத்தீங்கன்னா 6வது நாள். ஆனா நம்ம வந்து என்ன பேசணும் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள் போடும்போது தினமும் வீடியோ போடுறோம்னு சொல்லி ஏமாத்திட்டு இப்போ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக 6வது நாள் வந்துக்கிறோம். ஏன்னா அம்மா பார்க்கறதுக்காக. இன்னும் என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து 6வது நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நாளைக்கு வந்து பாட்டு கச்சேரி. நம்ம இப்போ அதோட நம்மளோட ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஆமாம், ஸ்பாட்டுக்கு நம்ம வந்து போக போகிறோம். ரெடி பண்ணுறதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா எப்பவுமே பண்ணுறது தானே, நம்ம வந்து அதை பார்க்க போகிறோம். நம்ம அதனால் கோயிலிருந்து நம்ம வந்து வீடியோ ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வந்து இது வந்து ஒரு 5வது விளாக். ஆனால் நம்ம வந்து இது வந்து பார்ட் 2வாக வந்து கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து போடணும். இன்னும் சொல்ல போனால் நான் ஒன்று உங்களுக்கு வந்து என்ன காமிக்க போகிறேன்னா, பேனர் வேறு போட்டுக்கிறாங்க. அதில் வந்து இவரோட மூஞ்சிலாம் இருக்குது வேறு. இதில் ரொம்ப சிரிப்பாக இருக்கும் போது நீங்கள் பார்க்கும்போது. எங்களோட கோயில் நிர்வாகி வந்து உக்காந்துக்கிறாரு. என்னன்னு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி பேசுறதாவே இருப்பீங்க? இவங்கெல்லாம் நம்ம கோயில் நிர்வாகிங்க. இவர் அண்ணன், அதுக்கப்புறம் இன்னும் ஜான் அண்ணன், எல்லாரும் எங்கேயோ யாரே அடிச்சு துட்டு வாங்கி வரதுக்கு போயிடறேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நாளைக்கு பாட்டு கச்சேரினால நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்பாட்டுக்கு போயிடலாம். நம்ம அதுக்கு முன்னாடி இவரோட பேனரை ஃபோட்டோ வந்து நான் கிட்ட வந்து காமிக்கிறேன். நான் இவருக்கிறாரு. இவங்க எல்லாருமே எல்லாம் பாருங்க, எல்லாம் திருட்டு மொழி மொழிக்கிறாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சாரி, அம்மா காமிச்சிடலாம். நெல்றா கண்டிப்பா இதே பேனரே போட்டுடலாமா? ஆமா, நம்ம இதே வந்து ஒரு தம்ப்லைனா வச்சிடலாம். இன்னும் போகிற போகல அப்படியே ஸ்பாட்டுக்கு அப்படியே நடந்து போகலாம் மெதுவாக. நம்ம இப்போ ஸ்டேஜை பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து பாட்டு கச்சேரி இல்லை, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். நாளைக்கும் கூட்டம் இருக்காது, இனியும் கூட்டம் இருக்காது, நாளைக்கும் கூட்டமே இருக்காது. அதான் எங்களோட ஸ்டேஜ். இன்னாடி இது இதுதான் ஸ்டேஜ். கோயில் பார்த்தீங்கன்னா கோயில் வந்து அங்கே இருக்கு. அதான் ஆச்சு. ஆமாம், இதான் நாளைக்கு வந்து பாட்டு கச்சேரி. இன்னைக்கு எந்த அளவுக்கு கேலியாக இருக்குதோ நாளைக்கு இதே அளவுக்கு தான் கேலியாக இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நாளைக்கெல்லாம் இந்த இடம் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுங்க. இந்த ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். நாளைக்கு பைக்கு போகிறதுக்கு மட்டும் வழி இருக்கும்னு நினைக்கிறேன். வா, இன்னும் நம்ம நிர்வாகிலாம் இன்னும் வரல. கூடிய சீக்கிரத்தில் வந்து வந்துடுவாங்க. வந்து அவங்களையும் காமிக்கலாம். நம்ம ஐஸ் வாங்கிறேன். A few minutes later. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்களால் முடிஞ்சது வந்து கோயிலுக்கு எதனா பண்ணணுன்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு ஆசை. இப்போ இல்லை, எப்பவுமே தான். இந்த வாட்டி நாங்கள் என்ன முடிவு பண்ணிக்கிறோன்னா, அடுத்த வருஷம் எங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ, இருக்கிறத வச்சு நம்ம அடுத்த வருஷம் எதனா பண்ணலான்ட்டு ஒரு முடிவு ஒன்று பண்ணிக்கிறோம். சரி பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இப்போ நாங்கள் எதுக்கு தெரியல பாருங்க. எங்கள் நிர்வாகி வந்து வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் நாளைக்கு எங்கள் டீமில் இந்த கண்டிப்பாக வந்து காமிச்சிருப்பாரு. நான் காமிக்கிறேன். நாளைக்கு வந்து யார் யார் பாட்டு போகிறாங்க அப்படின்னா, கானா பாலா, டோலக் ஜெகன், அப்புறம் மணி, அப்புறம் கடலூர் ஜோதி, கரண் ராஜா, இவங்களாம் நாளைக்கு நடக்க போகிற 7வது நாள். நாளைக்கு 7வது நாள் வந்து பாட்டு கச்சேரி வந்து நடக்க போகுது. அதுக்கு இவங்க எல்லாரும் வர போகிறாங்க.
எல்லாரும் வந்து பார்க்கணுன்ட்டு நம்மளோட சப்ஸ்கிரைப் வந்து கேட்டு சொல்லிக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா மெயினில் இருக்கிறோம். இங்கே தான் எங்கே போனாலும் இப்பயே பேரிகார்டு போட்டாங்க. கரெக்டாக இங்கேருந்து இதுதான் என்ட்ரன்ஸு. என்ன காமிக்கணும்னா இது ஃபுல்லாக நாளைக்கு வந்து கடை தாங்க. நடக்கிறது கூட அவ்வளோ நடக்கூட முடியாது, அவ்வளோ ஜனம் இருக்கும். நான் இதில் என்ட்ரன்ஸ் வந்து இது ஃபுல்லாகவே கடை தாங்க. இதில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து எந்தெந்த கடை வைக்கணுமோ அந்தந்த கடைலாம் வைப்பாங்க. சாமி திட்டக்கூடாது. இவரும் எங்கள் கோயிலோட நிர்வாகி. இன்னொருத்தருங்கிறாரு நம்மளோட விக்கி அவர்கள். அவர் வந்து ஓனர் ஆகிட்டாரு. அவர் வந்து ஓனர் ஆகிட்டாரு. எல்லாருமே நம்ம நிர்வாகி ஆகிட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அது வந்து சரியாக சொல்லணுன்ட்டு நான் நினைப்பேன். ஏன்னா எங்ககிட்ட எப்போ சத்தமாக இருக்கும்போது அப்போ மைக் இல்லை, இப்போ சத்தமே கிடையாது, இப்போ வந்து மைக்கு மாட்டுறோம் நம்ம. நான் ஒன்றும் ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆனால் பரவாயில்ல நான் நினைக்கிறேன். இதில் வந்து இப்போ தான் ஆட்டமே சூடு முடியாது. இதில் முக்கியமான ஒரு நிர்வாகிலாம் இவர் எங்கள் அண்ணனை பற்றி நான் என்னதான் விளையாட்டாக பேசினாலும் இவர் எப்பவுமே விளையாட்டாக தான் இருப்பார். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? சிரிச்சுனே போறாரு பாருங்க. எதுக்கு நான் எல்லா கமிஷன் எல்லாம் வாங்கிட்டாங்களே, அதனால மலையாளம் பேசிவிட்டேன். ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து எங்கள் ஓனர் ஃபோன் போடு 2 பைக் எது போயிடறாங்க. அந்த பைக் இவர் தான் எங்கள் ஓனர்ண்ணா. அண்ணா இவர் என்ன கேட்டாருன்னா, உன்னால் முடிஞ்சது கோயிலுக்கு எதனா பண்ணுறாண்ணா. நான் 15 கிலோ சக்கரை வாங்கி கொடுத்தேன் நானும் இவனும். என் பேர் சார்பா சக்கரில் எங்கள் 2 பேர் பேரை எழுதுனா இவரு ஜோக் இல்ல இல்லையா என்ன இவர் அது எழுத மாட்டேன்றாரு. அப்போ 15 கிலோ காசு குத்துறது வேஸ்ட்டு, சக்கரை குத்துறது வேஸ்ட்டு. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? நல்லா தெரியும்டா. எங்கள் ஓனர்கிட்ட நான் வந்து என்ன கேட்டேன், ஓனர் நாளைக்கு எனக்கு வேலை, இன்னைக்கே பாட்டு கச்சேரி வைங்க, நாளைக்கு நான் இன்னைக்கே பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னா அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா டேஷ் போட்டு திட்டுறாரு. என்ன எனக்கு வந்து மனசே கேட்கல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. கடைசியா நம்ம ஓனரோட வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். சின்ன மூஞ்ச மட காமிச்சு காமிதல. இவரும் எங்க கோயில் வந்து நிர்வாகி. நீ யாரு? எல்லாரும் வந்து சேரு நாளைக்கு பாட்டு கச்சேரினால சேரு போடுறத பத்தி பேசினுறாங்க. எஸ், இவங்க எப்படின்னா உட்காரத்துக்கு சேர் போகிறத பற்றி பேசுகிறாங்க தவிர ஆளுக்கு கொஞ்சம் இந்த ஷேர் போடணுன்ட்டு பேச மாட்டேறாங்க. ஒரு ஆளே துட்டு தரணும், மணியண்ண மாரி நல்லா நன்றி. 15 கிலோ சக்கரைக்கே பேர் எழுத மாட்டாங்க. இதில் துட்டு கொடுத்தா அதையும் எழுத மாட்டாங்க. எல்லாம் கொள்ளடிக்கிறாங்க. எங்கள் ஓனர் சிரிக்கிறாரு. எங்கள் ஓனர் சிரிச்சாவே அழகாக இருப்பார். லைட்டாக வேறு எதுனா பேசினா டென்ஷன் ஆயிடுறாரு, ஏன்னு தெரியல. இருக்கியா ஏய் நில்றா கணேப்பா. ஓனர் கூட போடு, எல்லாரும் கூட போடு. நாங்கள் வர நன்னு நம்ம வந்து அடுத்த நாளைக்கு வந்து பாட்டு கச்சேரி. நாளைக்கு எல்லாரும் மறக்காம யாரும் வராதிங்க. இப்போ எப்படி காலியாகுதோ நாளைக்கு இப்படி தான் காலியாக தான் இருக்கும். ஓ மை காட், இதை பற்றி சொல்லி ஆகணும். இப்போதான் ஒரு நியூஸ் ஒன்று வந்துக்குது. 1.5 லட்சம் செலவு பண்ணிக்கிறாங்க. அந்த 1.5 லட்சம் யார் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சுன்னு தெரியல. இவர் அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓனர் இங்கே பாருங்க. ஓனர் உங்களை பற்றி தானே நான் தான் உதவி பண்ற மாதிரி இருக்குது. இது மேலே கோயிலுக்கு எதுன்னு பாக்குறேன். அப்புறம் சண்டே ஆகிடும் உனக்கு எனக்கு. சாரி, நம்ம வீடியோ பற்றி திருப்பி வீடியோக்குள்ள வரலாம். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நான் தான் உங்கள் ஜீவா, திஸ் இஸ் கன்னியப்பன். எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்ம நிர்வாகி ஜானகிராமன் அவரு மட்டும் தான் அதில் நல்லாவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால வந்து அவர் ஃபேஸை வந்து காமிக்கும் போது நம்ம வந்து விளாக வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கண்ணியப்பா முடிச்சுக்கலாம். நம்ம வந்து முடிச்சுக்கலாம். எப்பவுமே சொல்கிற மாதிரி பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, அதை பிடிச்சி பண்ணுங்க, அதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க. விஜய் நான் சொல்கிற மாதிரியே வெற்றி நிச்சயம். அடுத்த விளாகில் வந்து சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ஜீவா. பா.